சொல்லுவாங்க. இல்லைங்க, இந்த வேதம் சொல்லுது பாருங்க, தேவன் நீதி நடப்பிக்க மாட்டாரா? உன் பக்கத்தில் நீதி இருந்தாலும் நியாயம் இருந்தாலும் நீ கத்தி பேசி கோவப்பட்டா ஒரு காரியத்தை கத்த செய்ய மாட்டார். நீ அமைதியாக இருந்து பாரு, சும்மா இருந்து பாரு. கத்த சொல்றாரு, நீ சும்மா இருங்க, யுத்தம் அவளுடையதான். நிறைய பேர் வாழ்க்கையில் ஜெர்மன் வரும்போது சொல்லுவாங்க, எனக்கு விதமாக பிடிச்சல் பண்ணிட்டாங்க பாஸ்டர், எனக்கு விதமாக வச்சுட்டான், பிடிச்சல் வச்சுட்டான், நைட்டு வந்தான், வீட்டு வாசலில் பண்ணிட்டு போயிட்டான், இப்படி அதுலேருந்து ஒரு பயமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன அநியாயங்க, இவன் பண்ணதுக்கு தாங்கவே முடியல, இப்படி செஞ்சுட்டாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் அமைதியாக இருங்க. நீங்கள் தேவ சமூகத்தில் மாத்திரம் காத்துருங்க. காத்திருக்குன்னா சும்மா காத்திருக்கிறது இல்லை, தேவ சமூகத்தில் போய் போராடி, ஆண்டவரே நீங்கள் எனக்கு நியாயம் செய்யுங்க. வசனம் சொல்லுது, உன்னை தொடுகிறவன் கண்மணி தொடுறான்னு சொல்லு. அவரை உங்கள் கண்ணை தொட்டா, உங்களை தொட்டா அவர் கண்ணை தொடுற மாதிரி. வானாதி வானம் விட்டுருக்க சர்வ வல்லமுள்ள தெய்வம், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படின்னு சொன்னவர், சர்வ வல்லமுள்ள தெய்வம். அவருடைய பிள்ளையா இருக்கிற உங்களை தொட விடுவாரா ஆண்டவர்? விட்டுருவாரா? சாத்தன கையில் ஒப்பு கொடுத்துருவாரா? யோப தேவன் வந்து சாத்தன கையில் ஒப்பு கொடுத்தாரு, ஆனால் சாகடிக்கு ஒப்பு கொடுக்கல. அவனை சுத்த பொண்ணா மறுபடி தூக்கி நிறுத்தினார். தேவ பிள்ளைய சாத்தான் கையில் விட்டது போல ஒரு சில கையில் ஒரு சில நேரம் உங்களுக்கு வாழ்க்கை இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உன்னை விட்டு கொடுத்துட மாட்டார். தேவன் அங்கே தூக்கி எடுத்துருவார். எங்கே கிடக்கிறையோ அதே இடத்துல தூக்கி நிறுத்திடுவார். எங்கே வைக்கப்பட்டா எங்கே அழுது கொண்டிருக்கோ அங்கே சத்துருக்கள் மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்திடுவார். நான் சொல்லுகிறேன், ஒரு பந்தி ஆயத்தப்படுத்ததா தேவன் இந்த வேலையை சார்ந்து பேசி கொண்டிருக்கிறாரு. உன்னை அவர் பாதுகாக்க தேவன் பாதுகாத்துட்டு இருக்காரு. ஒரு காவல் போட வச்சிருக்கிறாரு. உனக்கு நியாயம் கிடைக்காம இருக்கலாம், அநியாயமா இருக்கலாம், அவன் செய்யறதெல்லாம் அநியாயமா இருக்கலாம். அமைதியா இருங்க, ஜெபம் மட்டும் பண்ணுங்க. யுத்தத்தை அவர் செய்வார். யுத்தத்தின் தலைவரி அவர், யுத்தத்தினுடைய சேனையின் கர்த்தர் அவர், கர்த்தாதி கர்த்தர் அவர், மகத்துவமுள்ள தெய்வம். அவரோட வார்த்தை வல்லமையானது. ஒரு மனுஷனை அழிக்கிறேன்னா அவருக்கு பெரிய இதெல்லாம் தேவையில்லை, நமக்கு தான் அதுவும் தேவை. அவருக்கு ஒரு சேர் போதும். மண்ணுக்கு தண்ணிகளுக்கு சேர் இருக்குங்க, சேர் போதுங்க. பார்வனை தண்ணிக்குள்ள தேவன் சலசமாதி பண்றதுக்கு சேத்தை பயன்படுத்தினார், வண்டுகளை பயன்படுத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலைக்காக ஒரு அற்பமான காரத்தை பயன்படுத்தினார், விடுதலையாக்கினார். இன்னைக்கு கூட நீங்க நினைக்கலாம், பெருசாக வந்து பெரிய அற்புதம் நடந்து நமக்கு நடக்குன்னு நீங்கள், அதெல்லாம் இல்லைங்க. சின்ன அற்புதம் நடந்தால் போது அதில் பெரிய காரியம் செஞ்சிருவார். தேவன் எதை வச்சுனாலும் எப்படி வேணால் தேவன் பாதுகாக்க முடியுங்க. நான் சொல்லுகிறேன், அவர் இரவு மூலம் தூங்குவதும் இல்லை, அயர்வதும் இல்லையா. நம்மளை காக்கிற தெய்வம், நம்மளை பாதுகாக்கிற தெய்வம் ஒரு நாளும் நம்மளை கைவிடவே மாட்டார். ஒரு நாளும் இந்த தலைமுடி கூட தொட விட மாட்டார். தேவ பிள்ளைகளை, ஒரு சில நேரங்களில் ஒரு சில விபத்துகள் நடக்குது. ஏன் விபத்து நடக்குது? விபத்து ஏன் நடக்குது? இல்லைங்க, இது விபத்தில் உயிர் போகிறதா இருந்திருக்கும், ஆனால் ஆண்டவர் உன்னை சின்ன அடியோட தப்பிச்சிருப்பார். அது அநியாயம் பண்ணியிருப்பான், வந்து வேணும் அடிச்சிருப்பான். அவன் வந்து உன் வண்டியில் இடிச்சனால உன் உயிர் பாதுகாக்கிறது மாத்திரமில்லை, பெரிய வேலை வண்டியில் மாட்டிக்காமல் உன்னை அங்கே தப்பி வைக்க அவங்க கூட இருந்திருப்பார். சரிங்களா? அதனால் நீங்கள் அநியாயம் பண்ணுறான், அக்குறம் பண்ணுறான், இதெல்லாம் பண்ணிட்டு போகிறான், ஆனால் நீங்கள் பொறுமையாக இருங்க. உங்களுடைய நீதியை கர்த்தர் விசாரிப்பார், அவர் நீதியை நடப்பிப்பார். அவர்னால